விரைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலி மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் விரைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலி மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பரந்தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பரந்தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 7-9 முடிய. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமை உடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுதும் பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேச மாட்டேன் என்பேனாகில், உம் சொல் எம் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல் இருக்கின்றது. அது என் எலும்புக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடைக்கு வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சுவாசம் நீயே இறைவா, நேசம் நீயே தலைவா, என் இதய கோவில் தன்னில் உன்னை நான் காண மறந்தாயோ தேவா, என் கண்ணீர் மாயமோதாதா. இறைவா சாய்ந்து இருள் பரந்த இதயம்
என் தலைவா, என் இதய கோவில் தன்னில் உன்னை நான் காண மறுத்தாயோ தேவா, என் கண்ணீரும் மாயுமோ நாதா. இரண்டாம் வாசகம். தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 16. உயிருள்ள இறை வார்த்தைகள் 21 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்னை மரியாளுடைய காட்சிகளும் அவற்றினுடைய நோக்கங்களும் என்கிற தலைப்பில் மறைவுரை ஆற்ற வேண்டும் என்பதற்காக காலையிலேயே செபித்துவிட்டு மறைவுரை சிந்தனைகளை நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். மரியாவினுடைய 7 காட்சிகளை பற்றி உங்களுக்கு விளக்கலாம் என்று நான் நினைத்து அந்த 7 காட்சிகளுடைய நோக்கங்கள் என்ன, ஏன் அன்னை மரியாள் இத்தனை காட்சிகளை ஒவ்வொரு இடத்திலும் அவள் தன்னையே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாள், இதன் வழியாக அன்னை மரியாள் இந்த உலகிற்கு என்ன செய்தியை கூற வருகிறாள் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தவனாய், அன்பிற்குரியவர்களே, பல காட்சிகளை நான் அப்படியே எழுதி கொண்டு வந்தேன். ஒவ்வொரு காட்சியிலும் அன்னை மரியாள் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புங்கள் என்று குறிப்பிடுகிற செய்தியானது பதிவிடப்பட்டிருந்தது. எனக்குள் ஒரு ஆச்சரியம், அன்னை மரியாள் எதற்காக கோவில் கட்டச் சொல்லுகிறாள்? என்னுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆலயம் கட்டுங்கள், ஆண்டவருடைய பெயரால் வழிபாடுகள் நடக்கட்டும், ஆண்டவரை இந்த உலகம் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய மீட்பில் பங்கு பெறட்டும் என்றுதானே அன்னை மரியாள் சொல்லி இருக்க வேண்டும். ஏன் ஒவ்வொரு காட்சியிலும் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்கள் என்று அன்னை மரியாள் சொல்லுவதற்கான காரணம் என்ன என்று சிந்தித்தவனாய், அதற்கான சரியான பதிலும் புரியாமல், விளக்கங்களும் தெரியாமல் பல நண்பர்களை அழைத்து இவற்றிற்கான விளக்கங்களை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். எனக்கு தெரிந்த பலரிடத்தில் நான் இதை கேட்ட போதும் அவற்றிற்கான சரியான பதில்களோ விளக்கங்களோ எனக்கு புரிந்தபடியாக அவை அமையவில்லை. அன்பிற்குரியவர்களே, சரி, அன்னையை பற்றிய செய்தியை இன்றைய நாளில் சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்த நான், இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பினை முன்னிறுத்தி அறிவிக்கப்படுகிற நாளாக அமைந்திருக்கிறது. எனவே இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது, 2ஆம் வாசகம் என்ன சொல்லுகிறது, நற்செய்தி என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி சிந்திப்பதற்காகவும் அவற்றினுடைய கருத்துக்களை எடுத்துக் கூறுவதற்காகவும் திருப்பலி துவங்குவதற்கு முன்பாக நான் தயாரித்துக் கொண்டிருந்தேன். அன்பிற்குரியவர்களே, நம்புவீர்களோ நம்ப மாட்டீர்களோ, எனக்கான ஒரு சிறிய பதிலானது அதில் கிடைத்ததாகவே நான் உணர்ந்து கொண்டேன். நம்முடைய எண்ணங்கள் நோக்கங்கள் இறைவனுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் அல்ல. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒன்றை நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஆண்டவர் என்று நம்மால் சொல்ல முடியாது. இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினரை ஆண்டவர் இறைவாக்குரைக்கு அனுப்பி வைக்கிறார். பல இடங்களுக்கு சென்று இறைவாக்கின நற்செய்தியை அறிவிக்கிறார். மக்களுடைய தீய எண்ணங்களை பற்றி, அவர்களுடைய தீய வாழ்வினை பற்றி எடுத்து கூறி, ஆண்டவர் உங்களை தண்டிக்கப் போகிறார், ஆண்டவர் உங்களை அழிக்கப் போகிறார் என்றெல்லாம் எரேமியா இறைவாக்கினர் பகிரங்கமாக நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் செய்தியானது தலைகீழாக மாறுகிறது. ஆண்டவர் அவர்களின் மீது இரக்கமும் கருணையும் கொண்டு அவர்களை மன்னித்து விடுவதாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்ற இறைவார்த்தையாக இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறைவார்த்தை அமைந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமை உடையவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன், எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றனர் என்றோ. அவர் பெயரை நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவருடைய பெயரை நான் இனிமே சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி எதுவும் பேச மாட்டேன் என்பேனாகிலும் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது, அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டிருக்கிறது என்று சொல்லும் போது, ஆண்டவரே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்ற போது அவற்றினுடைய விளைவு வேறு மாதிரியாக இருக்கிறது. எனவே இனிமேல் அதை செய்ய மாட்டேன் என்று நான் முடிவெடுத்தாலும் கூட எனக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றலானது, வல்லமையானது, இறை சக்தியானது தீயினை போல பற்றி எரிகிறது.
எனவே அவற்றை அடக்கிக் கொண்டு பொறுமையோடு என்னால் இருக்க முடியவில்லை என்று எரேமியா இறைவாக்கினர் குறிப்பிடுகிறார். நற்செய்தியிலும் அன்பிற்குரியவர்களே அழகான ஒரு செய்தி குறிப்பிடப்படுகிறது. இயேசு தன்னுடைய பாடுகளை, துன்பத்தை, மரணத்தை, உயிர்ப்பை பற்றி தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் பேதுருவினுடைய மனநிலையை பாருங்கள். ஆண்டவர் இயேசுவை தனியாக அழைத்து சென்று, ஆண்டவரே இது உமக்கு வேண்டாம், இப்படி நடக்கவே கூடாது என்று சொல்லி அத்தகைய செயலை தடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய எண்ணங்கள் இறைவனுடைய எண்ணங்களாக மாறாது. உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய். இதுதான் செய்தி. என் அன்பிற்குரியவர்களே, பல நிலைகளில் மக்களுக்கு புரிய வேண்டும் அல்லது ஆண்டவரை பற்றி எல்லா தெளிவுகளையும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பல ஊழியர்களும், ஏன் நானும் கூட பல நேரங்களில் நினைப்பதுண்டு. ஆனால் இறைவார்த்தை இவ்வாறு குறிப்பிடுகிறது, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி நீ எண்ணுகிறாய். மனிதரை திருப்திப்படுத்த வேண்டும், மனிதர்களுக்கு தேவையானவற்றை முழுமையாக செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. ஆண்டவருடைய திருவுளம் என்ன, ஆண்டவர் என்ன நினைக்கிறார், ஆண்டவர் எதை உன் வழியாக வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதில் நீ கண்ணும் கருத்துமாக இரு என்பதுதான் இந்த இறைவார்த்தை எடுத்து கூறுகிறது. பாருங்கள், இறைவனுடைய சீடராக ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகிற போது, ஆண்டவரை பின்பற்றுகிறவராக இருக்கிறவருக்கு எத்தகைய கேள்வியோ சந்தேகமோ அந்த இடத்தில் இடமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். உண்மைதான், பல நிலைகளில் நமக்கு சந்தேகங்கள் வரும், அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஒவ்வொரு சந்தேகமும், ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு எழுகின்ற போது அது நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை, ஆண்டவர் பேரில் இருக்கின்ற முழுமையான விசுவாசத்தை அது வெளிப்படுத்த வேண்டுமே ஒழிய, ஆழப்படுத்த வேண்டுமே ஒழிய, ஆண்டவரை கேள்விக்குள்ளாக்குகின்ற மனநிலை நமக்குள் எப்பொழுதும் வந்துவிடக் கூடாது என்பதையே இந்த இறைவார்த்தைகள் அழகாக நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இரண்டாம் வாசகமும், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. பவுலடிகளார் அழகாக குறிப்பிடுகிறார், உலக போக்கிலே நீங்கள் போகாதீர்கள், மாறாக உங்களுடைய உள்ளமானது புது படைப்பாக மாறி மாற்றம் அடைவதாக என்று குறிப்பிடுகிற வேளையில், நாம் தூயவராக்கப்பட வேண்டும், புனித நிலையை அடைய வேண்டும் என்றால் இறைவனை முழுமையாக விசுவசித்து நம்பி ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவராக இருக்க வேண்டும். ஏன், எதற்கு என்கிற கேள்விக்கு அங்கு இடமில்லை. அன்பிற்குரியவர்கள், இதைத்தான் இந்த இறைவார்த்தைகள் விளக்குகிறது. அன்னை மரியாளுடைய காட்சிகளும் அவற்றினுடைய நோக்கங்களும் 7 காட்சிகளை முன்னிறுத்துகிறேன். எருசலேம் காட்சி, ரோம் காட்சி, வால்கின்காம் காட்சி, குவாதலூபே காட்சி, வேளாங்கண்ணி காட்சி, லூர்து காட்சி, பாத்திமா அன்னை காட்சி. இந்த இடங்களிலெல்லாம் அன்னை மரியாள் காட்சி அளித்து என்ன செய்தியை சொல்ல வருகிறாள், இந்த உலகிற்கு அன்னை மரியாள் வெளிப்படுத்துகின்ற உண்மையான நோக்கமும் செய்தியும் என்ன, இறை திட்டம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைமகன் இயேசுவினுடைய தாய் மரியா இறக்கும் தருவாயில் இருந்த போது பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்த திருத்தூதர்கள் இறைவனுடைய ஏவுதலால், இறை திட்டத்தின் பேரில் எல்லாரும் எருசலேமுக்கு விரைந்து வருகிறார்கள். எல்லோரும் எருசலேமுக்கு விரைந்து வருகிறார்கள். வெகு தூரம் சென்றிருந்த தோமாவால் அந்த இடத்திற்கு வர முடியவில்லை. திருத்தூதர்கள் அனைவரும் எல்லோரும் ஒன்றாக கூடிய நிலையில் அன்னை மரியாள் அவர்களுக்கு ஆசி வழங்கி மரணம் அடைகிறார். இறந்து அடக்கம் செய்யப்பட்டதும் கடவுள் மரியாவினுடைய உடலையும் ஆன்மாவையும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளுகிறார். மரியாவினுடைய மரண வேளையில் அவருடைய ஆசீரை பெற முடியாத தோமா மிகுந்த வருத்தத்தோடு அன்னை மரியாவை காண விண்ணகத்தை நோக்கி புனித தோமா செபித்துக் கொண்டிருக்கிறார்.
கிபி 46 ஆகஸ்ட் 22ஆம் தேதி விண்ணேற்பு அடைந்த அன்னை மரியா தோமாவுக்கு தோன்றி தான் விண்ணகத்தில் மாட்சி பெற்றிருப்பதாக எடுத்து கூறியதுடன் தனது இடைக்கச்சையையும் அவரிடத்தில் வழங்கினார் என்பது எருசலேம் காட்சியாக அமைந்திருக்கிறது. இரண்டாவது காட்சி ரோம் காட்சி. இத்தாலி நாட்டினுடைய ரோம் நகரில் வாழ்ந்த செல்வந்தரான ஜான் என்பவருக்கு திருத்தந்தை லிபேரியஸ் என்பவருக்கும் அன்னை மரியா கிபி 352 ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று காட்சி தந்து எஸ்குலின் குன்றின் மீது தான் பணி சூழச் செய்யுமாறு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். நீங்கள் சென்று அந்த இடத்தை பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட இடத்தில் பணியானது சூழப்பட்டிருக்கும். எனவே அந்த இடத்திலே என்னுடைய காட்சியினை நீங்கள் காண்பீர்கள். அந்த காட்சியின் வழியாய் அந்த இடத்தில் அழகான ஒரு ஆலயம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று கூறி, அன்பிற்குரியவர்களே, அவர்களுக்கு அன்னை மரியாள் காட்சியின் வழியாக வெளிப்படுத்துகிறார். வால்கின்காம் காட்சி. இங்கிலாந்து நாட்டினுடைய வால்கின்காம் என்கிற நகரில் ரிசல்டின் தே பவர்செஸ் என்ற ஒரு பெண்மணி வாழ்கிறார். இவருக்கு கிபி 1061 செப்டம்பர் 24ஆம் தேதி அன்னை மரியாள் காட்சி அளித்து, அப்பொழுது அவரிடம் நாசரேத்து இல்லம் போன்று இங்கு எனக்கு ஒரு இல்லம் எழுப்பப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதை ஏற்று அந்த இடத்திலே ஒரு அழகான ஆலயத்தை அன்னை மரியாளுக்காக கட்டி முடிக்கிறார். குவாதலூபே காட்சி. மெக்சிகோ நாட்டினுடைய குவாதலூபே நகரில் வாழ்ந்த புனித யுவான் தியாகோ என்பவருக்கும் யுவான் பெர்னாண்டினோ என்பவருக்கும் கிபி 1531 டிசம்பர் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை அன்னை இவருக்கு காட்சி தருகிறார். அப்பொழுது வாழ்வளிக்கும் உண்மை கடவுளின் கன்னித்தாய் நானே, என்னை தேடி வரும் அனைவருக்கும் அன்னைக்குரிய அன்பையும் தாய்க்குரிய கனிவையும் நான் தருகிறேன். எனக்கு இங்கு ஒரு ஆலயம் எழுப்பப்பட வேண்டும். அதன்படி அன்பிற்குரியவர்களே, அவர் அங்கு ஒரு அழகான ஆலயத்தை கட்டி எழுப்பி அன்னையினுடைய உருவமானது அவருடைய ஆடையிலே தென்படுகிறது, வெளிப்படுகிறது. அந்த ஆடையானது இன்றும் அந்த ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அடையாள சின்னமாக. வேளாங்கண்ணி நகரில் காட்சியளித்த அற்புதம். கிபி 16ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் வேளாங்கண்ணி என்ற சிற்றூரில் அன்னை மரியா காட்சியளிக்கிறார். பால் கொண்டு சென்ற இடைய சிறுவன் ஒருவனுக்கு அன்னை காட்சி தந்து பால் பொங்கி வழிகின்ற அற்புதத்தை அவருக்கு நிகழ்த்தி காட்டுகிறார். பிறகு மோர் விற்ற கால் ஊனமுற்ற சிறுவனுக்கு தோன்றிய அன்னை அவனது கால்களுக்கு குணமளித்து ஆரோக்கிய அன்னையாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அன்னை மரியா தனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெரியவருக்கு காட்சி தந்து சொன்னபோது அவரும் அன்னை மரியாளுக்காக ஒரு சிற்றாலயத்தை கட்டி எழுப்புகிறார். அன்பிற்குரியவர்களே, பின்னாட்களில் அன்னை மரியாளுடைய உதவியால் கடல் புயலிலிருந்து தப்பி வேளாங்கண்ணியை அடைந்த போர்ச்சுகீசியர்கள் அந்த ஆலயத்தை பெரிய ஆலயமாக அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள். காரணம், அன்னை மரியாள் பெரிய இடரிலிருந்து, துன்பத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்தார் என்பதனால் அப்பேற்பட்ட ஆலயத்தை அவர்கள் கட்டினார்கள். நம்முடைய தமிழகத்திலே இப்பேற்பட்ட உன்னதமான அன்னையினுடைய பேறு பெற்ற ஆலயமானது இருப்பது நமக்கு மிகுந்த பெருமை அளிக்கிறது. லூர்து நகரனுடைய காட்சி. பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் மசபியேல் என்கின்ற குகையில் கிபி 1858 பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை அன்னை மரியா 18 முறை காட்சியளிக்கிறார். பெர்னதெத் சுபீரூஸ் என்ற இளம் பெண்ணிற்கு அன்னை மரியாள் இந்த காட்சியை 18 முறை வெளிப்படுத்துகிறார். அன்னை மரியாள் அவரிடத்தில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், நானே அமல உற்பவம், எனக்காக இங்கு ஒரு ஆலயம் எழுப்பப்பட வேண்டும். பாவிகளினுடைய மனமாற்றத்திற்காக மக்கள் ஜபமும் தவமும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவருக்கு வலியுறுத்தி கூறுகிறார். அன்னை நாளுக்கு ஒரு மறை உண்மைகளை அவருக்கு வெளிப்படுத்தி கூறி
மகிழ்ச்சி, துயரம், மகிமை போன்ற மறை உண்மைகள் அனைத்தையும் 15 காட்சிகளில் அவரை ஜெபிக்க செய்கிறார். காட்சிக்கு அடையாளமாக அற்புத நீரூற்று ஒன்றும் அந்த இடத்திலே தோன்றி எப்பொழுதும் மறையாததாக வற்றாத ஜீவ ஊற்றாக தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பார்த்திமா காட்சி. போர்ச்சுகல் நாட்டின் பார்த்திமா நகரில் புதர் ஒன்றின் மீது கிபி 1917 மே மாதம் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வரை அன்னை மரியா 6 முறை காட்சி அளிக்கிறார். லூசியா சாண்டோஸ், ஜெசிந்தா மார்ச்சோ, பிரான்சிஸ்கோ மார்ச்சோ என்கிற ஆடு மேய்க்கின்ற இந்த 3 சிறார்களுக்கு அன்னையினுடைய காட்சியானது வெளிப்படுத்தப்படுகிறது. அன்னையினுடைய காட்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த 3 பேருக்கும் கிடைக்கிறது. அன்னை அவர்களிடத்தில், நான் ஜபமாலை அன்னை, மக்கள் தங்கள் வாழ்க்கையை திருத்தி அமைக்க வேண்டும், தங்கள் பாவங்களுக்காக கடவுளிடத்தில் அவர்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும், எல்லாரும் ஜபமாலை ஜபிக்க வேண்டும், பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக ஜபமும் தவமும் மேற்கொள்ளப்பட வேண்டும், உலகம் எனது மாசற்ற இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்கிற செய்தியை எடுத்து கூறுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் நரகத்தின் காட்சியை இந்த குழந்தைகளுக்கு காண்பித்து, மரியன்னை ஒவ்வொருவரும் நரக வேதனைக்கு உட்படாதவாறு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, 2ஆம் உலகப் போர், ரஷ்யாவின் மனம் திரும்புதல், திருச்சபைக்கு வருகின்ற துன்பம் ஆகியவற்றை அன்னை மரியா தன் காட்சியின் வழியாக இந்த இடத்திலே முன்னறிவிக்கின்றார். அக்டோபர் 13ஆம் தேதி அந்த காட்சியின் போது சூரியனானது அங்கும் இங்குமாக தள்ளாடியதை பார்த்திமா நகரில் கூடியிருந்த 70,000 பேர் அந்த காட்சியை பார்த்திருக்கிற சாட்சிகளாக அவர்கள் நிற்கிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, இந்த காட்சிகள் எல்லாம் எதற்காக? ஏன் அன்னை மரியாள் இவ்வளவு காட்சிகளை தந்து 100க்கும் மேற்பட்ட காட்சிகளை தந்திருக்கிறார்? ஆனால் திரு அவை சொற்பமான காட்சிகளையே அங்கீகரித்திருக்கிறது. ஏன் இந்த காட்சிகள் என்று பார்க்கும்போது, மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை திருத்தி தூயவர்களாக வாழ வேண்டும், பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு வந்து நல்லவர்களாக இருக்க வேண்டும், எல்லோரும் எப்பொழுதும் ஜபமாலையை கையில் எடுத்து ஜபதப முயற்சிகளில் ஈடுபட வேண்டும், ஒவ்வொருவருடைய மனமாற்றத்திற்காக ஜபிக்க வேண்டும் என்பது அன்னை மரியாளுடைய தொடர் காட்சிகளாக அமைந்திருக்கிறது. இதுதான் அன்னையினுடைய காட்சியினுடைய நோக்கங்களாக அமைந்திருக்கிறது. இன்னும் கூட குறிப்பாக சொல்ல போனால், கடவுளுடைய நாட்களை பரிசுத்தமாய் அனுசரிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதும், கடவுளுடைய பெயரை அவமதிக்கும் போதும் அன்னை மரியாள் கண்ணீர் வடித்து காட்சி அளிப்பதாக பலர் கண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் அன்னை மரியாள் பிறருக்கு காட்சி அளிக்கும் போது தாய் அன்பை அவள் வெளிப்படுத்துகிறார். திருச்சபையின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை அவள் முற்றிலுமாக வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார். ஒவ்வொரு காட்சியும் குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட காலத்திற்கு தகுந்தபடியாக உலகத்திற்கு அறிவுறுத்தப்படுகிற செய்தியாகவே எடுத்து கூறப்படுகிறது. புதுமைகளை அன்னை மரியாள் நிகழ்த்தலாம். ஒவ்வொரு காட்சியின் போதும் பல புதுமைகள் நடக்கிறது, உண்மைதான். ஆனாலும் கூட அந்த புதுமைகளின் வழியாக அன்னை மரியாள் இந்த உலகிற்கு என்ன செய்தி சொல்ல வருகிறாள் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே கடவுளுடைய இறை வல்லமையை எடுத்து கூறுகின்ற அன்னை மரியாளுடைய காட்சிகள் இந்த உலகத்தினுடைய சாட்சிகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்னை மரியாளை பற்றிக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான ஆசீர்வாதத்தை உணர்ந்து இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமை
திருமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்பின் ஊற்றே எம் இறைவா, திருச்சபை தலைவர்களுக்காகவும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். அவர்கள் திருச்சபைக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை உணர்ந்து தேவத்தாயின் பக்தியில் வளரவும் அன்னையின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழவும் வேண்டி இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் நல் மருத்துவரே எம் இறைவா, இக்கொணரா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் இத்தொற்றிலிருந்து விரைவில் நலம் பெறவும் உமது வல்லமையை உணர்ந்து உமது பாதையில் நடக்கவும் வேண்டி இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் எமக்கு துணை செய்யும் தந்தையே, எங்களுடைய வாழ்வு முழுவதும் நாம் ஒருவரும் உமக்கு ஏற்புடையதை பற்றியே சிந்தித்து செயற்பட்டு புது பிறப்பு அடைந்து மனமாற்றம் பெற்று பகிர்ந்து வாழும் இறைமக்கள் சமுதாயமாக வாழ்ந்து உண்மையான நன்றி பலி செலுத்தும் மனப்பக்குவத்தை எமக்கு அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறஞ்சுவோருக்கு இறங்கிடும் எம் இறைவா, எம் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் உலகத்தின் மாய கவர்ச்சிகளில் தங்கள் உள்ளத்தையும் உடலையும் பறிகொடுக்காது தமது இதயத்தை உமக்காக மாத்திரமே கொடுத்து உம்முடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை தம் இதயத்தில் சுமந்து உம்மை பின்பற்றி நிறைவடையும் நல்லுள்ளத்தை அவர்களுக்குள் உருவாக்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கை ஏற்றிட வேண்டுகிறேன். விலைமதிப்பில்லா கணப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. விலைமதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. உள்ளத்தில் இன்னும் அறிவிடும் இறைவா, ஏழை நன்வேற்றிடுவார். உள்ளத்தில் இன்னும் அறிவிடும் இறைவா, ஏழை நன்வேற்றிடுவார். உன்னில் பாதம் சரணடைந்தேன், என் பிழையாவும் பொறுத்தருள் செய்வாய். கருணை நிறைவா ஏற்பாயே
நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு வந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்படி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசியை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாகும். அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வேப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை நோக்கி அருளுமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் இரு உளம் கணிய திருவுளமானீர் இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடு. இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாகுமடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுனிற்கிற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருள். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். தேவனின்மை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவனின்மை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அன்னையே பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அன்னையே பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவனின்மை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாகிய உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும்
எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்துணை மிகுதி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய எண்ணங்கள் இறைவனுடைய எண்ணங்களாக மாற சென்று வாழுவோம். வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்பு சகோதர சகோதரிகளே, மூன்றாவது நவநாள் திருப்பலியானது பிணிபோக்கும் அருமருந்து அன்னை மரியாள் என்கிற தலைப்பில் இந்த உலகமே இன்றைக்கு கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற வேளையில், அது மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு நோயானது தொற்றிக் கொண்டிருக்கிறது, நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நவநாட்களில், குறிப்பாக இந்த மூன்றாவது நாளில் அன்னை மரியாளிடத்தில் நம்மை முழுவதுமாக கையளித்து ஆண்டவருடைய அற்புதத்தை, அதிசயத்தை நம் வாழ்வில் உணர்ந்து கொள்ள ஜெபிப்போமாக. நன்றி. வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, உங்கள் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, உங்கள் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் இந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் இந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.